அன்பர்களே வணக்கம். நான் சென்ற வீடியோ 64ல் ஓய்வூதியர்களை ஏமாற்றும் மத்திய அரசு அப்படிங்கிறதுல பார்ட் 1 பார்த்தோம். அதில் தனிப்பட்ட ஓய்வூதியர்கள் உதாரணமாக 33 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாதான் அவங்களுக்கு ஓய்வூதிய பலனில் ஃபுல்லாக கிடைக்கும், இல்லாட்டி குறைச்சி கிடைக்கும். அது மாதிரி 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களாம் இன்றைக்கி முக்கால் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒட்டுமொத்த பிஎஸ்என்எல் பென்ஷன்கள்னு சொல்லிக்கிட்டு மத்திய அரசு பென்ஷன்களை இந்த அரசு ஏமாற்றிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது பிஎஸ்என்எல் என்ன ஓய்வூதியர்கள் என்று யாரும் இல்லைங்க. அதெல்லாம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்கள்ங்கிறது யாரும் இல்லை. ஏன்னா பிஎஸ்என்எல்ல ஓய்வூதியமே இல்லை. அப்புறம் ஏன் அவங்கள பற்றி பேசணும்? ஸோ ஓய்வூதியம் பெறுறது டிஓடிக்காரர்கள், அதாவது ஏற்கனவே மத்திய அரசில் வேலை செஞ்சு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம்லாம் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கடைசி காலகட்டத்தில் இந்த பிஎஸ்என்எல் ஃபார்ம் ஆன போது இதில் சேர்ந்துட்டு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, 2000ல் பிஎஸ்என்எல் அப்சார்பி அப்படின்னாங்க. அது ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன் அவங்க வந்தாங்க? நீ ஒன்று அந்த மாதிரி சேர்க்கும்போது அவங்க டிஓடியில் ஏற்கனவே சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு பென்ஷனை கொடுத்துட்டு மீதியில் உங்களை சேர்த்துருக்கணும். இல்லை அதெல்லாம் வேணாம், நான் உங்களுக்கு பென்ஷன்லாம் கொடுத்துட்றேன், சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல் 37A அது பிரகாரம் உங்களுக்கு மத்திய அரசு பென்ஷனை கொடுத்துட்றோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க இந்த பிஎஸ்என்எல் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி வாங்கிட்டாங்கய்யா. அவங்க வேற எந்த தப்பும் பண்ணல. நீ கூப்பிட்ட சும்மா இருந்த பிஎஸ்என்எல் அவங்க நிர்மாணிச்சாங்க இல்லையா? நினச்சி பாருங்க. நீங்கள் இப்போ இவங்க இல்லாட்டி ஒரு நாள் நிர்மாணிச்சிக்க முடியுமா? இந்த டிஓடிக்காரங்க இல்லாட்டி நிர்மாணிக்க முடியாது. இது ஒரு நன்றி கேட்டதாடான். நீ வர சொல்லிவிட்டு என்ன இப்போ நான் உன் ஓய்வூதியத்தை மாற்றி கொடுக்க முடியாது, ஓய்வூதியம் மட்டும் கொடுப்பாங்களாம், ஆனால் அதை மாற்ற மாட்டாங்களாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன், இந்த பே கமிஷனும் வரும்போது எல்லாருக்கும் லாபம் கிடைக்குது. இந்த மாதிரி சில பேருக்கு மட்டும் கிடைக்கல. அதில் பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்கள் ஏன் சார் ஒரு பே கமிஷன் வரும்போது அந்த பலன் எல்லாரும் கிடைக்கணும்ல, அது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஓய்வூதியர்களுக்கு நீங்கள் உயர்த்தி தரமாட்டீங்க? கேட்டால் இவங்க சில ரூல் பண்ணுறாங்க. இப்போ அது என்னன்னு பார்ப்போம். இவங்க பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு பென்ஷன் உயர்த்தாதால இவங்களுக்கு 2007 தான் சார் முத உயர்த்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. இவங்க பல முறையில் போராடி பார்த்தாங்க, இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ சமீபத்தில் பிரின்சிபல் கோர்ட்டு டெல்லி கேட்டிருக்கு இல்லைங்களா, கேட்டில் பிரின்சிபல் பெஞ்சில் போயிட்டு ஒரு கேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பென்ஷனை உயர்த்தி கொடுக்கணும், ரிவிஷன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்க. அவங்களும் ஓகே சொல்லியாச்சு, ஜெயிச்சிட்டாங்கன்னு இவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த மத்திய அரசு பாருங்க கன்னியா இவங்களுக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்க உயர்த்த போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்ட நேரத்தில் டக்குன்னு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க சார். எவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க ஒரு அரசு. ஏன் சார் உங்களுக்கு எதிரியா இந்த பிஎஸ்என்எல் சொல்லக்கூடாது, டிஓடி பென்ஷனர் பிஎஸ்என்எல் வேலை செஞ்சவங்க, அவங்க உங்களுக்கு என்ன எதிரியா? அவங்களும் மனிதர்கள் தானே சார். பேசிக்கிட்டே நயவஞ்சகமாக இருந்துக்கிட்டே டக்குன்னு போயிட்டு ஹைகோர்ட்டில் போயிட்டு உத்தரவை ரத்து பண்ணி சொல்லிட்டேன். சார் ஜட்ஜிங்க என்ன சார் பண்ணுவாங்க? அவர்களுக்கும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு 1000 காரணத்தை 1000 ப்ரெஷரை கொடுத்து உத்தரவை மாற்றிட்டீங்க நீங்கள், ரைட்டு. நீங்கள் இதுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இப்போ ஹைகோர்ட்டில் மாற்றிச்சுன்னா அந்த உத்தரவை என்ன சொன்னிச்சு அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்என்எல் அப்சார்பி, ஸோ வாட்? அதனால் என்னங்க ஏங்க, அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் தாங்க, தனியார் நிறுவனத்தில் போய் வேலை செய்யாங்க. பொதுத்துறை நிறுவனத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்க, ஹையர் ஸ்கேல் கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுத்தீங்க, வந்தாங்க. அதே சமயத்தில் ரிட்டையர் ஆன உடனே டிஓடி பென்ஷன் கொடுக்குறீங்க. ஆஸ் பர் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல் 37A பிரகாரம் உங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த ரூல் 37A பிரகாரம் கிராஜுவேட்டி மற்ற ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சார் உங்களுக்கு இந்த சின்ன புத்தி? சின்ன புத்தி இல்லை, இது ஏமாத்துற புத்தி. இதில் என்ன எத்தனை கோடி, எத்தனை 1000 கோடி, எத்தனை லட்சம் கோடி நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க? அந்த சிக்கனம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அற்பத்தனமான ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணிட்டுறீங்க. இப்போ ஹைகோர்ட் நீதிபதிகளை வச்சு ஏமாத்திட்டீங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓய்வூதியர்கள் சங்கம் நேச்சுரலாக சுப்ரீம் கோர்ட்டு தான் போகும், பல வருஷம் இழுத்து அடிக்கும், மறுபடியும் பழைய குருடி கதறடி. ஏன் சார் நான் கேட்குறது இதுதான். பிஎஸ்என்எல் அப்சார்பிங்கிறீங்களே,
இப்ப இவங்க ஏற்கனவே டிஓடியில் 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க தானே. நீங்க ஒன்று என்ன பண்ண, உங்களுக்கு பிஎஸ்என்எல் ஸ்கேலில் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்கள ரிவர்ட் பண்ணுங்க, பழையபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கேலுக்கு ரிவர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் உயரும் போதெல்லாம் இவங்களுக்கு உயர்த்துங்க. இப்போ உங்க பிரச்சனை என்ன, இவங்க கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க, அந்த பொறாம குணம் இது ஒரு பிரச்சனையா. கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கிறதுக்காக நீ சுத்தமாக பென்ஷனே உயர்த்தி தர மாட்டியா? இப்போ இதே மாதிரி போயிட்டு தான் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு போய் எல்லா பென்ஷனோட ரொம்ப குறைச்சி வாங்குவாங்களா, அப்போ என்ன சொல்லுவீங்க? சார் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் வர்க்கம் இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் பணத்தை சேமிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பீப்புளை போய் பாட்டி வதைக்காதீங்க. அவங்கள கோர்ட்டு இந்த வயசான காலத்தில் இந்த கோர்ட்டுக்கு போ அந்த கோர்ட்டுக்கு போன்னு இழுத்தடிக்கிறது ரொம்ப ஒரு அசிங்கம் சார். இது பிரதமர் பதவியேற்ற உடனே என்ன சொன்னார், இந்த ஓய்வூதியர்களுக்கு நாங்கள் நல்லா பண்ணுவோம், மூத்த குடிமகளுக்கு பண்ணாதெல்லாம் பண்ணுவோம்னாரு. இதுதானா? இதுதான் மூத்த குடிமக்களுக்கு கொடுக்குற மரியாதையா சார்? ஆகவே வருங்காலங்களாவது உச்ச நீதிமன்றம், நான் அடுத்த வேண்டுகோள் வைக்கிறேன், உச்ச நீதிமன்றம் அதை மாதிரி சிலதை பண்ணி இந்த ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க நேர்மையான பலன்களை கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.